சோழ மண்டலத்துல கண்மங்கலம்ங்கிற ஊர்ல வேளாளர் குலத்துல பிறந்த செல்வந்தர் தாயனார். இவர் சிவ பக்தியில சிறந்தவர். இல்லறத்தை ஒழுங்கா நடத்துறவர். இவர் பரமசிவனுக்கு செந்நெல் அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் தினம் கொண்டு போய் அமுது செஞ்சுட்டு வருவார். செந்நெல் அரிசி உயர்ந்த வகை அரிசியா கருதப்படுது. இப்படி நடந்துட்டு இருந்தப்போ ஒரு நாள் இறைவன் திருவருள்னால அவருக்கு வறுமை உண்டாச்சு. அந்த சூழ்நிலையிலையும் அவர் நெல் அறுத்து கூலிக்கு வேலை செஞ்சார். தனக்கு கூலியா கிடைச்ச செந்நெல் எல்லாத்தையும் சுவாமிக்கு அமுது செஞ்சார். கார்நெல்லால தான் ஜீவனம் செஞ்சார். கார்நெல் நடுத்தர ரகத்தை சேர்ந்தது. அப்படி இருக்கப்போ பரமசிவன் அந்த ஊர் வயல்கள் எல்லாத்துலயும் நெல்லெல்லாம் செந்நெல்லா ஆக அருள் செஞ்சார். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் தாயனார். வயல்களுக்கு போய் நெல் அறுத்து கூலியா கிடைச்ச செந்நெல் எல்லாம் அடியேன் செஞ்ச புண்ணியத்தாலன்னு சுவாமிக்கு எல்லாத்தையும் அமுது செஞ்சார். அதனால அவங்களுக்கு தினம் சாப்பிட உணவு இல்லாம போச்சு. அதனால அவர் மனைவி அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துல வளர்ற கீரைகளை புடுங்கி சமைச்சு கொடுத்தாங்க. தாயனார் அதை சாப்பிட்டு தான் செய்யற திருப்பணிய முன்ன மாதிரியே தொடர்ந்து செஞ்சார். கொஞ்ச நாள்ல தோட்டத்துல கீரைகளும் இல்லாம போச்சு. அப்போ அவர் மனைவி தண்ணி கொடுக்க அதை மட்டும் குடிச்சிட்டு திருப்பணிய தொடர்ந்து செஞ்சார். வழக்கம் போல ஒரு நாள் சுவாமிக்கு அமுது செய்ய செந்நெல் அரிசியும் செங்கீரையும் மாவடுவையும் கூடையில வச்சு சுமந்துட்டு முன்னாடி போனார். அவர் மனைவி பஞ்சகவ்யத்தை எடுத்துட்டு அவருக்கு பின்னாடி நடந்தாங்க. முன்னாடி போன தாயனார் பசியினால கால் தள்ளாடி தவறி விழுந்தார். அவர் மனைவி பஞ்சகவ்ய கலையத்தை மூடியிருந்த கையினால அவரை தாங்கி அணைச்சு பிடிச்சாங்க. அவங்க 2 பேரும் சுமந்துட்டு வந்ததெல்லாம் மண்ணுல சிதறி விழுந்தது. அதை பார்த்த தாயனார் இனி கோவிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்னு நினைச்சு துக்கப்பட்டார். இங்க சிந்தின செந்நெல் அரிசியையும் செங்கீரையையும் மாவடுவையும் இறைவனுக்கு அமுது செய்யற பாக்கியம் கிடைக்காம போச்சேன்னு அறிவாள்னால தன் கழுத்தை அறுத்துக்க தொடங்கினார். அடியார் தன் கழுத்தை அறுக்கிறத தடுக்கிறதுக்காக பிரபஞ்சம் முழுசும் வியாபிச்சிருக்கிற பரமசிவன் கீழே மண் தரையிலிருந்து தன் திருக்கரத்தை உயர நீட்டி அருவாள் பிடிச்சிருந்தா அடியார் கையை பிடிச்சு தடுத்தார். கூடவே மாவடுவ கடிச்சா உண்டாகிற விட்டேல் விட்டேலுங்கிற சத்தமும் கேட்டது. இறைவனோட திருக்கை தன்னை தடுத்ததும் தாயனாரோட துன்பமெல்லாம் போய் சந்தோஷப்பட்டார். இறைவன் திருவருளும் நினைச்சு ஆச்சரியப்பட்டு கையெடுத்து கும்பிட்டு போற்றி பாடினார். சுவாமி அவருக்கு இடபாரூடரா காட்சி கொடுத்தார். நீ நம்மேல் வச்ச அன்புனால செஞ்ச செயல் நல்லா இருக்குது. நீ உன் மனைவியோட வந்து சிவலோகத்துல வாழ்ந்துருன்னு சொன்னார். அவங்க உடன் வர இறைவன் மறைஞ்சு போனார். கீழே சிந்தினத பரமசிவனுக்கு அமுது செய்யற பாக்கியம் இல்லாம போச்சேன்னு நினைச்சு துக்கப்பட்டு அறிவாள்னால தன் கழுத்தை அறுத்துக்க போனதால அவருக்கு அறிவாட்டாய நாயனார் பேர் உண்டாச்சு. திருச்சிற்றம்பலம்.